உங்களின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் இப்போதெல்லாம் நிகழ்கிறதா? நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பது, பிறப்பது மற்றும் உங்கள் இறுதிக்கால ஓய்வின் போது அமர்வது எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிறதா? வியப்பூட்டும் பதில் ஆமாம் என்று இருக்கக்கூடும். ஆனால் அது எப்படி சாத்தியம்? அது என்ன பொருள்? காலம் எப்படி செயல்படுகிறது? பிரபஞ்சத்தை ஒரு குழந்தை காகிதத்தில் ஓவியங்கள் வரைவது போல கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொரு படமும் ஒரு தருணத்தில் உலகத்தில் நடக்கும் அனைத்தையும் பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு புதிய தருணத்திலும் உலகெங்கும் எத்தனையோ சம்பவங்கள் நிகழ்கின்றன. மக்கள் பிறக்கின்றனர், மரணிக்கின்றனர், பேராக்கிரமான பேரணிகள் விரிவாக்கப்படுகின்றன. நீங்கள் பஸ்ஸை தவற விடுகிறீர்கள். அந்த பேராச்சரியமான உலகத்தின் குழந்தை பழைய படத்தை மாற்றி புதிய படத்தை உருவாக்கின்றது. இந்த வாய்ப்பில் நீங்கள் ஒரு சினிமா காட்சியைப் போல சந்திக்கிறீர்கள். இப்போது நம்முடைய உண்மையான நொடி மட்டுமே. கடந்த காலம் அது நடந்து முடிந்துவிட்டது. இப்போது அது போய்விட்டது. எதிர்காலம் இன்னும் வரவேண்டியதுதான், அது இன்னும் வரையப்படவில்லை. நேரம் எப்படி உணரப்படுகிறது என்று இந்த கருத்து கூறுகிறது, இல்லையா? ஒவ்வொரு நிமிடமும் அடுத்த நிமிடத்தால் மாற்றப்படுகிறது. கடந்த காலம் நமக்கு பின்னால் விட்டோடிவிட்டது. எதிர்காலம் என்பது நிஜமாக இல்லை. ஆனால் நேரம் என்பது வேறு என்னவோ ஒன்றா? ஒரு விஷயத்தை சிந்திக்கவும். பிரபஞ்சம் எனும் குழந்தை அதன் அனைத்து ஓவியங்களையும் வரைந்துவிட்டு அவற்றை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைத்துவிட்டது என்றால், இப்படி நாம் ஒரு கட்டத்தை பெறுகிறோம், ஒரு நேர கட்டம். இது பிரபஞ்சத்தின் முழு வரலாற்றையும் கொண்டது. அதிர்ச்சியான யோசனை அல்லவா இது? உங்களை மயக்கிவிடும் அளவுக்கு பிரமிப்பான கருத்து. அனைத்து நேரங்களும் ஒரே ஒரு பிளாக்கில் இருப்பது போல உணர்கிறோம். ஆனால் அந்த புராண பிளாக்கில் கடந்த காலம், நிகழ்காலம் மேலும் எதிர்காலம் எல்லாம் ஒரே சமயத்தில் நிஜமாக உணர்கிறது. இது உங்களை சுவாரஸ்யமாக உணர வைக்கும். அது நிச்சயமாக தவறான உணர்வு. நாம் உண்மையாக இதுவரை உணர்கின்றது அது நடக்கும் நிகழ்வுகள் மட்டுமே. இப்போது எப்படி கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் உண்மையாக இருக்க முடியும்? இங்கே ஒரு அதிர்ச்சியான சிக்கல் உள்ளது. ஆனால் நம்புங்கள், ரிலேட்டிவிட்டி தியரம் படி இவை ஒரு வகையில் நிஜமாக வேண்டும். ரிலேட்டிவிட்டி என்பது சுருக்கமாக கூறும்போது, நேரம் மற்றும் இடம் இரண்டும் தனித்தனி அல்ல, ஆனால் ஒரு இணைந்த ஸ்பேஸ் டைம் ஆக உள்ளன. எப்படி அதிர்வுறும் என்று கேட்கிறீர்களா? ஆனால் இதுதான் நமது உலகின் வியப்பு தரும் உண்மை. நீங்கள் விண்வெளியில் நகரும்போது நீங்கள் முழுமையான கட்டத்தின் மூலமும் நகர்கிறீர்கள். இது வேறுபட்ட மக்களுக்கு வேறுபட்ட வேகத்தில் எவ்வாறு நேரம் கடந்து போகிறது என்பதை காட்டுகிறது. அதைப்போல ஒவ்வொருவரின் இப்போது என்ற உணர்வும் அவர்கள் எவ்வாறு விண்வெளியில் நகர்கிறார்கள் என்பதை பொறுத்து வேறுபட்டு இருக்கும். இது தானே ஒரு வியக்க வைக்கும் விஷயம். உங்கள் சுழிவில் அத்தனை பிரபஞ்சத்தையும் நீங்கள் அசைப்பதால் உங்கள் நடுக்கட்ட எப்படி கோத்தாக அமைகிறது என்பதை எண்ணி பாருங்கள். அது உங்கள் வேகம் மற்றும் கடத்தலை பொறுத்தது. உங்கள் இப்போது என்பது உங்களுக்கு மட்டும் நிகழ்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான இப்போது-கள் உள்ளன. அவை அனைத்தும் மிகவும் உண்மையானது. இதன் மூலம் ஒரு பொதுவான கடந்த காலம் அல்லது எதிர்காலம் என்பது இல்லை. இது எப்படி நடக்கிறது என்று சிந்திக்க ஒரு கற்பனை காட்சி. 3 ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்ஸ் 1 மில்லியன் லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கின்றன என்று கற்பனை செய்யுங்கள். முதல் ஒருவர் வெறுமனே விண்வெளியில் மிதக்கிறார், உங்களிடமிருந்து ஒரு அங்குலம் கூட நகராமல். அவரும் நீங்களும் ஒரே நாவ், அதாவது இப்போதைய நிகழ்வை ஒரே மாதிரி அனுபவிக்கிறீர்கள். உங்களிடம் ஒரு மாயாஜால நொடிப்பொழுது இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் நீங்கள் இப்போதே ஒரு வீடியோ கால் மூலம் பேசிக்கொள்ளலாம் அந்த விசித்திர ஏலியன் உலகம் பற்றி. அந்த அளவுக்கு நெருக்கமான தொழில்நுட்பம் நம்மை அசத்துகிறது. இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முயலும் மகிழ்ச்சியில் ஒரு வியப்பான தகவல் நமக்கு கிடைக்கிறது. நம்மை விட்டு 30 கிலோவினாடிக்கு மீட்டர் வேகத்தில் பறக்கும் ஒரு விண்வெளி ஓடம் நம்மை மிஞ்சி அதிவேகமாக பயணிக்கிறது. இது ஒரு மனித ராக்கெட்டை விட 3 மடங்கு வேகமாக உள்ளது. பாருங்கள், அது நேரக்கட்டத்தில் நாம் அனுபவிப்பதிலிருந்து வேறுபட்டு நகர்கிறது. இதனால் அதன் நீங்களிலிருந்து வேறென உள்ளது. இந்த அதிசய இணையம் மூலம் ஏலியன்கள் நம் முன்னோர்களுடன் 1924ஆம் வருடத்தில் பேச முடியும். அப்போது மனிதகுலம் பால்வீதியை தாண்டிய முதல் கேலக்சிகளை கண்டறிந்த வரலாற்று தருணம் அது.
மூன்றாவது விமானம் பூமியை பார்வையிட ஆர்வமுடன் நோக்கி 30 கிலோ வினாடிக்கு மீட்டர் வேகத்தில் பறந்து வருகிறது. இது இரண்டாவது விமானத்தின் எதிர்கோணத்தில் கால தொகுதியை கடந்து செல்கிறது. அது இன்னொரு இப்போது அனுபவிக்கிறது மந்திர இணையத்துடன் அந்நியர்கள் உமது பேரன்களுடன் 2124 ஆண்டில் பேச முடியும். அப்போது மனித இனம் ஏற்கனவே செவ்வாய் மற்றும் வெள்ளி கிரகங்களில் நகரங்களை கட்டி முடித்திருக்கும். அப்படியென்றால் நாம் 3 வெவ்வேறு இப்போது களை கொண்டுள்ளோம். அப்போ எது சரியானது? அதான் சிக்கல் இங்கே. ரிலேட்டிவிட்டி எனப்படுவது ஒரு சக்தி வாய்ந்த கொள்கையில் ஆதாரமாக உள்ளது. காஸ்மிக் டெமோக்ரசி, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கண்ணோட்டங்களும் ஒரே மதிப்பில் செல்லுபடியானவை என்பதற்கு அடிப்படை. இதை கேட்கும் போதே உள்ளுக்குள் ஒரு ஆச்சரியம் உண்டாகிறது, இல்லையா? இந்த அறிவியலின் பரிமாணம் அவ்வளவு பெரியது. இந்த அற்புதமான நிகழ்வுகள் அனைத்தும் ஒரே சமயத்தில் மிகவும் உண்மையானவை. ஆமாம், இது நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் அனைத்தும் ஒரே சமயத்தில் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. ஆனால் அதற்கு வேறுபட்ட கிரகங்களில் வாழும் ஏலியன்ஸ் அடிப்படையில் அவர்களுடைய நிகழ்காலம் இவை அனைத்தும் இத்தருணத்தில் நிகழ்வதாகவே இருக்கும். இந்த காட்சி நம்மை மிரட்டிவிடக்கூடும். நம் பூர்வீகம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பவை நம்பிக்கை ஒன்றை மட்டுமே உருவாக்குகின்றன என்பதாகும். காலம் என்பது ஒரு படத்தின் காட்சிகள் போல மாறும் பொருட்களின் தொகுப்பல்ல. யூனிவர்ஸ் என்பது ஒரு ஸ்டாட்டிக் பிளாக். இதில் பூர்வீகம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பவையும் ஒன்றாக இணைந்து நிலைத்து நிற்கின்றன மற்றும் உண்மையானவை ஆகும். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விண்மீன் கூட்டம் என்றும் காணக்கூடிய பரப்பை தாண்டி இருப்பதாக கருதுங்கள். அது நம்மால் காண முடியாது அல்லது சென்று சேர முடியாது. ஆனால் நாம் அதை காணாமலும் அது நிஜமாகவே உள்ளது. அதே போல எதிர்காலம். அந்த எதிர்காலம் நிஜமாக இருந்தால் நாம் நினைப்பது போல் காலம் ஒரு திரைப்படம் இல்லை என்பது புரிகிறதா? பார்க்க இது மிகவும் உற்சாகமூட்டும் ஒரு கொள்கை. பிரபஞ்சம் என்பது ஒரு பெரிய மர்மமான பனிக்கட்டி போலவே அதில் நடக்கப் போகும் எல்லா விஷயங்களும் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்காலம் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் தேடும்போது நாம் காலம் பற்றி புரிந்து கொள்ள வேண்டியது அனைத்து காலங்களும் ஒரே சமயத்தில் உள்ளன என்பதையும் அவை ஒரே அளவில் உண்மை என்பதையும் தான். இதை வைத்து சிந்தித்தால் எதிர்காலம் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைக்க முடியும். ஆனால் இது கணிப்புகளும் அறிவியல் ரகசியங்களும் நிறைந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறப்பம்சம் தான். நீங்கள் உணரும் விதம் சற்று வேறுபட்டது. உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தன்னிச்சையாக உருவாக்க முடியும் என்று நினைக்கலாம். உதாரணமாக, யூடியூப் பார்ப்பதை நிறுத்தி பஸ்ஸை மிஸ் செய்யாமல் இருக்க நீங்கள் தீர்மானிக்க முடியும். ஆனால் உங்கள் எதிர்காலம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுவிட்டால் உண்மையில் நீங்கள் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க முடியாது. என்ன? இது கேள்விக்குரியதாக தோன்றலாம், ஆனால் இதை பற்றிய சிந்தனையே ஆர்வக்கோளாறு மற்றும் வியப்பை ஏற்படுத்துகிறது. நாம் நம் எதிர்காலை எப்படி வரைந்து கொள்கிறோம், அதன் விதிகளை எப்படி பின்பற்றுகிறோம் என்பது நம்மை அதிகம் சிந்திக்க வைக்கிறது. உங்கள் தேர்வுகள் ஒரு மாயையா? ஒருவேளை அது சாத்தியமாக இருக்கலாம். உங்கள் சுதந்திர விருப்பம் ஒரு பிம்பம் போல இருக்கும். மேலும் நீங்கள் பஸ்ஸை காணவிட்டது பெரிய வெடிப்பின் போதே முன்னறிவிக்கப்பட்டிருக்கலாம். ஆகையால் இந்த பாட்காஸ்டை கண்டிப்பாக கண்டு ரசிக்கவும். ஆனால் அறிவியல் உலகை குழப்பம் செய்ய குவாண்டம் என்ற கலை கூடியது மீண்டும் அடிப்படையை திருப்பி வருகிறது. குவாண்டம் புரட்சி சொல்வது போல குவாண்டம் துகள்களின் நடவடிக்கைகளை நாம் முன்கூட்டியே கணிக்க முடியாது. இது எந்த ஒரு சாதாரண கணக்கீட்டு தவறாக அல்ல, அது குவாண்டம் இயலால் உறுதிப்படுத்தப்பட்ட ஆன்மீக சத்தியம். உதாரணமாக, ஒரு ரேடியோ ஆக்டிவ் அணுவை எடுத்துக்கொள்வோம். அது எப்போதும் அடுத்த வினாடியில் அல்லது அடுத்த மில்லியன் ஆண்டுகளில் கெடுக்கலாம். அதன் நடவடிக்கைகள் அதிசயிக்க வைக்கும் அளவுக்கு நிகழ்வுகள் மீது முழு கட்டுப்பாடு இல்லாமல் நிகழ்கின்றன. இந்த மாயாஜாலமான குவாண்டம் உலகில் நாம் நினைத்து கூட கற்பனை செய்ய முடியாத பல அதிசயங்கள் நிகழ்கின்றன. நாம் நாளை அது சிதைவுறும் என்பதற்கான வாய்ப்பை கணக்கிட முடியும். ஆனால் உலகை அதிர வைக்கும் இந்த குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ் பற்றிய முழு உறுதியை வழங்கும் ஒரே அராக்கல் கூட உங்களுக்கு எப்போதும் தெளிவான பதிலை தர முடியாது.
ஆனால் இந்த குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ் என்பது உலகத்தை மாற்றும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகும். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு ரேடியோ ஆக்டிவ் மூலக்கூறு தன்மையை இழந்து ஒரு மாமிசத்தின் அருகே ஜெனடிக் மியூட்டேஷனை உண்டாக்குகிறது. சிறிது காலம் கழித்து அந்த மியூட்டேஷன் பல தலைமுறைகள் கடந்து ஒரு விசித்திரமான டாக் மற்றும் மாமிச கலவையான ஒரு உயிரினத்தை உருவாக்கியிருக்கும். அல்லது ஒரு டமாண்டிக் சிசனரியோவில் அந்த மூலக்கூறு ஒரு நாள் பின்னர் சிதைந்துவிட்டால் இந்த விசித்திர உயிரினம் ஒருபோதும் உருவாகாது என்பது நம்ப முடியாத சம்பவம்தான். குவாண்டம் பொருட்கள் மிகவும் நிச்சயமற்ற நிலையில் உள்ளன என்று சொல்கிறோம். எனவே எதிர்காலம் என்பது கனிமம் போல உறுதியற்றது. ஆனால் எதிர்காலம் ஒரு புதிய கதை போல் மட்டுமே தெரியவில்லை, அது கடந்த காலம் போல் உண்மையாக இருக்க முடியாது. இப்போது நமக்கு தெரியாத போது போன்ற சந்தர்ப்பங்கள் எவ்வாறு நிகழ்வது என்பதை நிஜமாக்குகின்றன. இந்த நொடிதான் நிகழ்வுகள் நிஜமாகும் போது இப்போது எனப்படுகிறதா? ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்தவாறு காஸ்மிக் ஜனநாயகத்தால் ஒரு நிலையான இப்போது என்பதை நிர்வகிக்க முடியாது. அப்படியா? இதை கவனிங்க. ஒவ்வொரு தனிப்பொருளுக்கும், அது நீங்களாக இருந்தாலும், ஒரு ஏலியனாக இருந்தாலும், அணு ஒன்றாக இருந்தாலும், கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என்பவை எப்போதும் தெளிவாக இருக்கும். உங்கள் மரணம் கண்டிப்பாக உங்கள் பிறப்பிற்கு பிறகு நடக்கும், ஒருபோதும் முன்பாக அல்ல அல்லது அதே நேரத்தில் நடக்காது. நீங்கள் இப்போது உங்கள் பிறப்பு மற்றும் மரணத்தின் இடையில் உள்ளீர்கள். அதனால் குறைந்தபட்சம் உங்களுக்கு இப்போது என்பது மிகவும் பொருத்தமானது மற்றும் உண்மையானது. பிற கிரகங்களுக்கு சென்று அங்குள்ள ஏலியன்களை வினோதமான வழிகளில் பயன்படுத்தி இப்போது என்ன பொருள் என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்காது போனால் அனைத்தும் மீண்டும் ஒழுங்கமைந்து அழகாக தோன்றும். மேலும் ஒவ்வொரு வினாடிக்கும் தனித்தனி இப்போது என்பது நிஜமாகவே உள்ளது. நம்ம பிளாக் யூனிவர்ஸ் கதையில திருப்பம் வருது பாஸ். யோசிச்சப்ப புதுசா ஐடியா கிடைக்குது. நம்ம நினைச்ச மாதிரி அந்த பிளாக் யூனிவர்ஸ் எல்லாம் எதிர்காலத்தை கொண்டிருக்காது. இது வெறும் கடந்த காலம் மட்டும். ஒரு மெல்லிய அடுக்குதான் நிகழ்காலம். ஆஹா, என்ன ஒரு கருத்து! போதும், அந்த அடுக்கில் நாம இப்போ இருக்கோம். எதிர்காலம் என்பது நம்ம கல்பனையில்தான் நிகழ்கிறது. வாவ், அல்லவா? அது ஒரு கிக் கொடுக்கிற கருத்து. இந்த மேலோட்டம் சமநிலையானது அல்ல, மாறாக பள்ளம் பள்ளமாகவும் உயர்வு தாழ்வாகவும் உள்ளது. இது காலத்தின் பல தனிப்பட்ட நவ்ஸ் களை இணைத்து உருவாக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள யாரோ அல்லது ஏதோ ஒன்றின் அனுபவத்தில் உணரப்பட்டவை. அவை ஒவ்வொன்றும் மிகுந்த நிஜமானவை மற்றும் மதிப்புடையவை. அனைத்து கண்காணிப்பாளர்களும் தங்களது பங்கை வகிக்கிறார்கள். எனவே அந்த வானியல் ஜனநாயகம் இன்னும் நிலைத்து நிற்கிறது. நிகழ்வுகள் நடக்கும் போதும், எதிர்பாராத விஷயங்கள் நிச்சயமாகும் போதும், ரேடியோ ஆக்டிவ் அணுக்கள் சிதைவடைகின்றன, புதிய மாமிச உயிரினங்கள் உருவாகின்றன, மக்கள் பஸ் மிஸ் செய்கின்றனர். அந்த எல்லை மேலே உயர்ந்து புதிய காலத்தை உருவாக்குகிறது. எதிர்காலம் ஏற்கனவே எழுதப்பட்ட ஃப்ரோசன் பிளாக் ஆஃப் டைம் ஆக இருக்கும் பதிலாக அந்த பிளாக் வளர்கிறது மற்றும் விஷயங்கள் நடக்கின்றன. இதோ உங்கள் கையில் உங்களுடைய எதிர்காலம். முந்தைய பஸ்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புங்கள். நாம் அடைந்த படிகளை மீண்டும் பார்க்கலாம். முதலில் நேரம் ஒரு மூவி போல் அசைவில்லாமல் ஒவ்வொரு நவ் நேரத்தில் நம்மை காட்டியது. அங்கு நவ் மட்டும்தான் உண்மை. ஆனால் பிறகு ரிலேட்டிவிட்டி காரணமாக பல்வேறு நவ்கள் உண்மையாகிவிட்டன. அதாவது பிளாக் யூனிவர்ஸ் ஒன்றில் நாம் வாழ்கிறோம், அங்கு நிகழ்வுகள் நடக்கவில்லை, மேலும் உங்களால் சுதந்திரமாக முடிவு செய்ய முடியாது என்று பொருள். நாம் ஒரு வளர்ந்து வரும் பிளாக் யூனிவர்ஸ் அமைப்பில் முடிவு செய்தோம். இங்கு நேரம் கடந்து செல்கிறது மற்றும் எதிர்காலம் திறந்து உள்ளது. எனவே எது சரியானது? எது உண்மை? நிகழ்காலமா? கடந்த காலமா? டைனோசர்கள் நீங்கள் இப்போது உள்ளது போல் உண்மையானவையா? பிரபஞ்சத்தின் மற்றொரு மூலையில் உள்ள ஏலியன்கள் இதை பற்றி என்ன சிந்திக்கிறார்கள்? உண்மையில் யாருக்கும் தெரியாது. வாவ், நாம் இதுவரை காலத்தை விவரிக்க 2 விதமான கருத்துக்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் அது மட்டுமல்ல மக்களே. சில விஞ்ஞானிகள் இப்போது என்பது நம்மை சுற்றி மட்டுமே பொருத்தமானது என்றும் முழு பிரபஞ்சத்தில் அது பொருந்தாது என்றும் நினைக்கின்றனர். மேலும் சிலர் சொல்வது இன்னும் அதிர்ச்சி.
அவர்கள் காலம் என்பதே ஒரு மாயை, அது நமது மனித மனதின் ஒரு கற்பனை மட்டுமே என்பதாக நம்புகின்றனர். அச்சச்சோ, இந்த காரசரமான கருத்துகள் காலத்தை பற்றிய நமது புரிதலை மாற்றியமைக்கலாம். சிலர் நேரம் என்பது உண்மையில் இல்லை என்று நம்புகிறார்கள். ஆனால் அது பிரபஞ்சத்தின் அடிப்படை அம்சமாகவில்லை, மாறாக நேரம் என்பது மேலும் ஆழமான நிலையிலிருந்து வெளிப்படும் ஒரு விஷயம் என்று கூறுகின்றனர். அதுவும் சக்தி வாய்ந்தது. ஒரு உதாரணமாக, தனித்தனி அணுக்களின் இயக்கத்திலிருந்து வெப்பம் எப்படி உருவாகிறது, அல்லது உயிரற்ற புரதங்களின் இடைவினைகளிலிருந்து உயிர் எப்படி தோன்றுகிறது என்பதை நினைவுகூருங்கள். நேரம் என்பது ஒரு மிகப்பெரிய மர்மமாக மிளர்கிறது. அதன் உண்மை நிலையை உணர்த்தல் நம்மை பிரபஞ்சத்தின் இரகசியங்களுக்கு ஒரு புதிய வாயிலாக கொண்டு செல்லும். இதை தொடரலாம், ஆனால் நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ண போகிறீர்களா? நேரம் என்பது அப்ஸ்ட்ராக்ட் மற்றும் சிக்கலான ஒரு கருத்து புலம், முழுமையாக மனித உணர்வுக்கு அடங்காதது. ஆனால் கவலை வேண்டாம், நமக்கு கையில் உள்ள brilliant.org நண்பர்கள் வழங்கும் அற்புதமான விவரங்களுடன் இப்போதே பிரபஞ்சத்தை பற்றிய பரபரப்பான, அதிர்ச்சியான புதிய கண்டுபிடிப்புகளை அனுபவிக்க முடியும். Brilliant and புதிய கோர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி உலகத்தை புரிந்து கொள்வதற்கான மகா வழிகாட்டி. நீங்கள் சான்ஸ், ரிஸ்க் மற்றும் ப்ரெடிக்ஷன் இன் கருவிகளை கையாள வைத்து உண்மை உலக சூழ்நிலைகளை மாடல் செய்யும் திறனை வளர்த்துக் கொள்வீர்கள். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் முதல் அடுத்த வேர்ல்ட் கப் வெல்லும் அணியை வரை அனைத்தையும் சிமுலேஷன்ஸ் மூலம் ஆராய்ந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை மேலும் மேம்படுத்துங்கள். நிச்சயம் இது ஒரு அற்புதமான பயணமாக அமையும். காலம் எப்போதும் மாற்றம் கண்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய நிகழ்வுகள் நாளைய நிகழ்வுகளை எப்படி கணிப்பதில் நம்பகமற்றவை என்பதை அறியுங்கள். த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் என்ற பாடத்தில் நீங்கள் கடந்த கால நிகழ்வுகளும் எதிர்கால சாத்தியங்களும் எப்படி செயல்படாது என்று செவிமடுக்கலாம். அறிவியல் விஷயங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல நாங்கள் பிரில்லியன்ட்டுடன் கைகோர்த்து வியத்தகு தொடர்பாடங்களின் முழு தொகுப்பையும் உருவாக்கியுள்ளோம். இது ஒரு புதிய விடியல்தான் என்பதால் விஞ்ஞான விஷயங்களில் உங்கள் அறிவு திறனை உயர்த்த இது சிறந்த சமயம் என்று அறிவிக்கிறோம். இந்த பாடங்கள் நம்முடைய மிகவும் பிரபலமான வீடியோக்களின் தலைப்புகளை ஆழமாக ஆராய்வதற்கான அரிய வாய்ப்பு. ரேபீஸ், மாமலியன் மெட்டபாலிசம், கிளைமேட் சயின்ஸ், சூப்பர்னோவா போன்ற சூப்பர் கூல் தலைப்புகள் உள்ளன. இவை ஒரு குறுகிய செய்தி வீடியோவை போன்று இன்டராக்டிவ் மற்றும் பேசொந்தமான அனுபவம் அளிக்கின்றன. இந்த அற்புதமான brilliant.org முன்சாய்கோடு நட்ஷலில் உங்கள் இலவச 30 நாள் ட்ரையலை ஆரம்பித்து குறுகிய செய் பாடங்கள் மூலம் கையாளுவதற்கு பதிவு செய்யுங்கள். குர்ஸ்கெசாட் ரசிகர்களே, முதல் 200 பேருக்கு எங்கள் லிங்க் பயன்படுத்தும் போது 20 விழுக்காடு சலுகையுடன் வருடாந்திர உறுப்பினர் திட்டத்தை பெறலாம். உங்கள் ஆதரவால் நமது கடை மிகவும் வளர்ந்துள்ளது. இப்போது நமது அருமையான தயாரிப்புகளை பெரிய கிடங்கிற்கு மாற்றுவதற்கான நேரம் இது. ஆனால் நமது சிறிய பறவைகள் அந்த பெட்டிகளை எல்லாம் தூக்க வேண்டுமா? கிடையாது. நமது மிகப்பெரிய விற்பனையில் ஒரு பெட்டியை எடுத்து உதவுங்கள். ஆனால் முதலில் எங்கள் போஸ்டர்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றன என்பதற்கான சிறு சுற்றுலா இங்கே. எங்கள் எனாமல் பீன்ஸ் எப்படி செய்யப்படுகிறது என்று பார்த்தீர்களா? ஆனால் ஜாக்கிரதை, இங்கே சில மிகவும் பயங்கரமான மற்றும் ஆபத்தான விஷயங்களும் உள்ளன. இதுதான் நம்முடைய டீல்ஸ் உருவாக்கப்படும் இடம். அவை குறுகிய காலத்திற்கு மட்டுமே கிடைக்கும். முந்திக் கொள்ளுங்கள், பொருட்கள் தீர்ந்துவிடக்கூடும். ஆகவே உடனே ஷாப் நோக்கி செல்லுங்கள்.